ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பக்கி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விஜய் டிவியில ஒளிபரப்பாகிட்டு வர்ற பாக்கியலட்சுமி சீரியல்ல 2 ஹோட்டலையும் இழந்த பாக்கியா அடுத்து என்ன பண்ணுவது, இனி எப்படி கடன் அடைக்கிறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போதான் தானா தலைய வந்து சுதாகர் கொடுத்து மாட்டிக்கிட்டான். அதாவது பேச்சுவார்த்தையில உங்க ஹோட்டலுக்கான பணத்தை நான் திருப்பி தந்துடுறேன்னு பாக்கியா கிட்ட சொன்னான். உடனே பாக்கியாவும் புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டு, நீங்க சொல்றதும் சரிதான், என்னுடைய ஹோட்டலை எதுக்கு நான் தானமா உங்களுக்கு கொடுக்கணும், அதற்கான பணமும் எனக்கு கிடைச்சிட்டா நம்ம 2 பேரோடைய ரிலேஷன்ஷிப்பும் சுமூகமா முடிஞ்சிடும்னு சொல்லி முடிச்சிட்டான். இதை எதிர்பார்க்காத சுதாகர் பாக்கியா கேட்க போற பணத்தை விட கம்மியாத்தான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். அந்த வகையில சுதாகரோட ஆபீஸுக்கு பணத்தை கேட்க போன பாக்கியாவுக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் ஏற்பட்டுடுச்சு. அதாவது ஹோட்டல எவ்ளோ பணம் கொடுத்து வாங்கினது, எவ்ளோ செலவு பண்ணினது போன்ற விவரங்களை சுதாகர் கிட்ட கொடுத்து கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு டிமாண்ட் பண்ணினான். ஆனா சுதாகர் அவ்வளவு பணம்லாம் கொடுக்க முடியாது, 20 லட்சம் ரூபாய் பணம்னா தர்றேன்னு சொன்னான். ஆனா பாக்கியா புத்திசாலித்தனமா சுதாகர பேசி மிரட்டி கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டா. அது மட்டும் இல்லாம அந்த பணத்தை வச்சு பேங்குக்கு அடைக்க வேண்டிய கடனை அடைச்சிட்டு வீட்டுக்கு வந்து பாக்கியா ஹோட்டல்ல வேலை பார்க்கிற ஆட்களையும் வர சொல்லி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுத்துட்டா. இப்படி புத்திசாலித்தனமா நடந்துகிட்ட பாக்கியாவை பார்த்து கோபி சூப்பர்னு சொல்லி பாராட்ட ஆரம்பிச்சுட்டான். ஆனா பாக்கியா பண்ணுவது எதுவுமே சரியில்லைன்னு ஈஸ்வரி சொன்னப்போ கோபி, பாக்கியா எது செஞ்சாலும் சரியாத்தான் இருக்கும், அதனால பாக்கியாவை எதுவும் சொல்ல வேண்டாம், அவளுக்கு என்ன தோணுதோ அதுவே பண்ணட்டோன்னு பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமா பேசி ஈஸ்வரியோட வாய அடைச்சிட்டான். அந்த வகையில புத்திசாலித்தனமா நடந்துகிட்ட பாக்கியாவால பிரச்சனை ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.